எல்லாரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயே. உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இயக்குநர்களை ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இயக்குநர்களையும் பிடிக்கும். அதில் வந்து முக்கியமாக இந்தந்த இயக்குனர் அடுத்தடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நான் என் நண்பர் மதன், பாலு, செல்வகுமார் இவங்க எல்லாம் பாக்கியா பத்திரிகையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பாலசேரன் சாருடைய லவ் டுடே வருது, அவரை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் சசி சாருடைய சொல்லாமல் வருது, அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவர் கலைஞம் சாருடைய பூமணி வருது, அவரை ஃபாலோ பண்ணுறோம். அந்த தருணத்தில் தான் தினந்தோறும் அப்படின்னு நாகராஜ் சாருடைய படம் வருது. அது ரொம்ப அந்த படத்தை போய் நாங்கள் பார்த்துட்டு சொல்லாமல் வந்து பாக்யராஜ் சார் எங்கே படம் பார்க்க போகிறாரோ ப்ளீஸோ அங்கே நாங்களும் போயிடுவோம் கூட. அப்போ வந்து சொல்லாமல் படம் பார்த்து சசி சார் கொண்டு வந்து தூக்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், அடுத்த பாக்யராஜ் சார் இன்னைக்கு அப்படின்னு பேசணும் அவர்கிட்ட. அதுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில அந்த திரைக்கதை அப்படின்னு. அதே மாதிரி தான் தினந்தோறும் படம் பார்த்துட்டு நான் மதன் சார் மதன் எல்லாரும் நாகராஜ் சாரை தேடி போய் அவர்கிட்ட கையை கொடுத்து வந்தோம். அந்த தினந்தோறும் வந்து அந்த ஒரு கர்ச்சிப் எடுத்து கொடுப்பாப்புல முரளி, அதில் ஒரு ஓட்டை இருக்கும், கிழிஞ்சு போன ஒரு கர்ச்சிப். அது எல்லாரும் உதவி இயக்குநர்கள் தங்களை பார்க்குற மாதிரி எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு உதவி இயக்குனர் அந்த வறுமை அதை பார்க்கும்போது அந்த இது இருந்தது. அது இன்னும் அந்த ஓட்டை எனக்கு இன்னும் கண்ணில் இருக்குது, அந்த கர்ச்சிப்பில் இருந்த இது. அப்படிப்பட்ட நாகராஜ் சார் அடுத்த இடம் படம் பண்ண போறாரு அப்படின்னா விண்ணை நோக்கி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம இயக்குநர்கள். அடுத்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா துணித்திருந்த காலம் சார் அவர் பண்றாரு, பூமணி சார் பண்றாரு, சசி சார் அடுத்து தெலுங்குக்கு போறாரு, சொல்லாமல் பண்ண அந்த தினந்தோறும் நாகராஜ் சார் வந்து அனௌன்ஸ்மெண்டோடு அந்த படம் வரவே இல்லை. அப்புறம் அப்பப்போ அங்கங்கே வசனகர்த்தாவா சில படங்கள்ல ஒரு வசனம் மட்டும் பேசும், அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லாரும். இந்த மனிதர் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இயக்கம். அப்போ நாங்கள் வந்து உதவி இயக்குனர் கூட ஆகலை, பாக்யராஜ் சார் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உதவி இயக்குனர் ஆகி நான் 3 படம் ஆகி தயாரிப்பாளர் ஆகும்போது ஒரு நாள் என் ஆஃபீஸில் வந்து நாகராஜ் சார் நின்னார். நாகராஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேட்டரில் நின்னார். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த மாதிரி மத்தாப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜைக்கு வரணும் அப்படின்னாரு. நம்ம பிடிச்ச ஒரு இயக்குனர் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பயங்கர இதாக இருந்தது. அந்த இடத்துல எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. நானும் சசி சாரும் போயிருந்தோம் அந்த பூஜைக்கு. நாங்கள் 2 பேருமே விளக்கேற்றி வச்சோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இருந்தது. அதே நாகராஜ் சார் ஒரு 2 நாளைக்கு மேலே ஃபோன் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணுறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும், நான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாரு. இன்விடேஷன் பார்க்கும்போது அவர் பயங்கர மூஞ்சிலேயே ஒரு சந்தோஷம். படைப்பாளியா நம்ம படைப்பை வந்து பெருசா யாரும் சொல்ல மாட்டோம், பண்ணியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிக்குதான்னு அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லா வரும்போதுதான் நம்மளை மீறி ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நம்மளை மீறி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நாகராஜ் சாரும் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு 4 தடவை சொன்னார். கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒரு ஆடியன்ஸ் தான், ஒரு ஆடியன்ஸை தான் படம் பார்ப்பேன், ஆடியன்ஸை தான் படம் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த தினந்தோறும் மிகப்பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் லெவலில் மிகப்பெரிய கிடையும். முக்கியமாக தயாரிப்பாளர் சொல்லணும், ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டு 1 வருஷம் படம் பண்ணலாவே அவரை மறந்துடுவோம் எல்லாருமே. இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 12 வருஷம் படம் பண்ண ஒரு இயக்குநரை கூட்டி வந்து படம் பண்ணிடுவார் அப்படின்னா உண்மையிலே அந்த தயாரிப்பாளரை பாராட்டணும். இது இல்லை இந்த படத்தில் அறிமுகமகன், கதாநாயகன், நாயகி, கேமராமேன் ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. டைரக்டர் அத்தனை டெக்னீஷியனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மத்தாப்பு கண்டிப்பாக எல்லாரும் மூஞ்சியிலும் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டி கொள்ளும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாரோட முகங்கள்லையும் வந்து இயக்குனர் தினந்தோறும் நாகராஜ் அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆத்மார்த்தமாக வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த முதல் படைப்பு தினந்தோறும். அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து 96, 97 நினைக்கிறேன். அப்போ அந்த சாய் நகரில் அவரோட வீட்டுக்கு நான் போனேன் தேடி. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், வீட்டுக்கு தேடி போய் ஒரு பெரிய லெட்டர்லாம் எழுதிட்டு போய் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நான் அந்த லெட்டர்லாம் கொடுத்தேன். நான் அந்த படத்தில் வந்து கதாநாயகி வந்து ஒரு அம்மிக்கல்லில் வந்து அம்மியை அரைப்பாங்க. அப்படி அரைக்கும்போது வந்து அவரோட அந்த இடுப்பு பகுதியை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி மேலெல்லாம் ஏற்றி விட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இதை பார்த்தேன்.
என்னடா அது இந்த அளவுக்கு முக்கியம் இல்லாட்டி பின்னெல்லாம் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு அவங்க அந்த அம்மி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க வச்சு. இதை பர்பஸாகவே ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அம்மி அரைக்கும் போது ஒரு கேஷுவலாக இருக்கக்கூடாதா, எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்து அம்மி அரைக்கும் போது அப்படி தான் அரைப்பாங்க. ஸோ இந்த கதாநாயகி வந்து இப்படி அரைக்கும் போது வந்து அம்மி அரைக்கும் போது வந்து அது நாட்டில் அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன். நான் பர்பஸாக தான் செஞ்சேன்னு. இந்த படத்தை நான் பார்த்தேன், மத்தாப்பு படத்தை. அன்னைக்கு அவர்கிட்ட என்ன கட்ஸ் இருந்துச்சோ அதே கட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவர் அன்னைக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாரோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் நேர்மையாக இருக்கார். ரொம்ப ஒரு டீசெண்டான ஃபிலிமாக இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஜெயின் இந்த படத்தோட அறிமுக கதாநாயகன். அந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி சினிமா பற்றி எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரெயின்டு ஆர்டிஸ்டாக நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக இயக்குனர் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு புது தயாரிப்பாளர் சொல்லிக்கன் ராஜா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உங்களதாகவே நானும் என்னோட பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஏகப்பட்ட உஷ்ணத்தில் ஒழுக்கத்தில் தஸ்ஸு புஷ்ஷுன்னு எவ்வளோ அவஸ்தைப்பட்டு உட்காந்துருக்கான். புரியுது. ஏதாவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி, அதாவது வீசி விட்டு கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்களே அந்த மாதிரி நிகழ் முருகன் வந்து மைக்கு பிடிச்சிட்டாரு. என்னடா அது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஏதாவது ஒரு ஃபிகர் ஏதாவது ஒன்று வந்தால் அது ஏதாவது கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கும், ஒரு ஜோக்கு அது இது எதையாவது சொல்லி ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறதுல எதையாவது ஒரு சின்ன இது வரைக்கும் அதெல்லாம் மறக்கலான்னு பார்த்தா இவரு வந்து நின்னாரு. நல்ல வேலை. அதுக்கப்புறம் வந்து ஆரம்பமோன்னு நிறுத்திக்கிட்டார். நிக்கல ஓடிட்டார் பாருங்க. அவர் மட்டும் எதுலேயும் சிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியா நண்பர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. சரி யாராவது ஒருத்தர் பேசி கீசி சரி பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அவ்வளவு சீரியஸ்னா அப்படி ஒரு சீரியஸில் ஒருத்தராவது ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி போவாங்கன்னா போக மாட்டேங்க. இவன் பாண்டியன் ஏதாவது ஒன்று பேசுவான், எப்படியாவது ஏதாவது ஒன்று சிரிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும். அவனும் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல. கடைசியில் காயத்ரின்னு ஒருத்தர் வந்து அப்படி ரிலீஃபா அப்படி உள்ள வந்து உடனே எல்லாம் அப்பா அப்படின்னு ரெண்டு அப்பாவை சேர்த்து சொல்லிட்டாங்க. இந்த ரிலீஃப் ஆனது ஒரு அப்பா, அப்புறம் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய அனைத்து சக கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசருக்கு முதல்ல வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வந்து ஒன்று வந்து நாகராஜ் அவர்களுக்கு வந்து ஒருத்தர் நல்லா சொன்னார், இவ்வளவு முன்னால் என்ன பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போல்லாம் ஜாதகமே பார்த்து தான் டைரக்ஷன் சான்ஸை கொடுக்குறாங்க. இவனுக்கு நேரம் சரியாக இருக்கா, 9ல் குரு இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணா, இந்த மாதிரி சான்ஸ் இப்போ எல்லாம் ப்ரொடியூசர்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரஜினிகாந்த் டேட் ஆஃப் பர்த் இருக்கல அந்த ஜாதக கட்டத்தை ரெடி பண்ணிட்டு போயிட்டான் பேரை போட்டு. ஏன்னா எப்படியாவது சான்ஸ் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கேப் விட்டு உட்காந்துருக்கிற ஒரு நாகராஜை வந்து நம்பி பணம் போட்டதுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த பரந்த மனசு, அவர் மேலே வச்ச நம்பிக்கை, இதெல்லாம் நல்லபடியாக டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அதுக்கு அவர் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஒரு நன்றி, அவர் பேசின ஒரு டைலாக் எனக்கு கருக்குனது. அதாவது எனக்கு இது முதல் படம் அப்படின்னாரு. உங்களுக்கு மட்டுமா முதல் படம்? அடுத்து நான் எடுத்தாலும் எனக்கு அதுதான் முதல் படம். எங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு படமும் முதல் படம் அப்படி நினச்சி தான் நாங்கள் வந்து இருக்க முடியும். இருந்தால் தான் சினிமாவில் நினைக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது ஓடிடுச்சு இது ஓடிடுச்சுலாம் நினைக்கவே முடியாது. இங்கே என்னை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்கும் நாகராஜ்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது. என் ஒருத்தனுக்கு தான் பழக்கம் ரொம்ப கம்மி. நாகராஜ் எனக்கு அறிமுகமானதே வந்து என்னுடைய உதவியாளர்கள் இப்போ பாண்டியம் பேசிட்டனாலே நாங்கள்லாம் ஒன்றா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உதவியாளர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது டிஸ்கஷனில் யாரையாவது பற்றி ஏதாவது சொல்லும்போது இந்த நாகராஜன் ஒரு ஆள் பிரமாமாக டிஸ்கஸ் பண்ணுவாப்புல சார், டப்புன்னு சீன் சொல்லுவாப்புல அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அண்ணா ஆமாம் தினந்தோறும் நாகராஜ் அப்படின்னு சொல்லி பிரமாவை பண்ணுவாப்புல. என்ன இவ்வளவு பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு தடவை பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கமெண்ட் அடிக்கிறீங்க,
மறுபடியும் ஒன்றும் காணுமே என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை சார் கொஞ்சம் சரியில்லை போ அப்படின்னா. என்ன இல்லை அவர் ஒரு மாதிரி அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்று நான் நினச்சிட்டேன், எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. அவர் ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் எந்நேரம் கேரம் போர்டில் உட்காந்துட்டு அதில் தான் விளையாண்டுக்கிட்டு நைட் அண்ட் டே பொழுது போய்கிட்டு இருப்பேன். அப்படி பொழுது போக்குறது அதோட விட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து வேற எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாமே ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே பழக ஆரம்பிச்சுட்டோம். ஒரு நாள் கேரம் போர்டு ஆடிட்டு இருக்கேன், நானும் என் கூட ஒரு பார்ட்னர் உட்காந்துருக்கான். எல்லா காயினும் ஓரளவுக்கு நான் போட்டு அவன் டபுள்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆப்போசிட் 2 பேர் இருக்காங்க, என் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு காயின் மட்டும்தான் என் சைடு இருக்குது. ஸோ அவன் எடுத்து போட்டால் தான் நான் ஃபினிஷ் பண்ண முடியும், இல்லை ஆட முடியும். அதை அவன் எடுத்து போடுவான்னு பார்த்தா அவன் அங்கே அடிக்கல, வேற பக்கம் எங்கேயும் அடிச்சுட்டு இருந்தான். ஏன்னா இந்த இடத்துல அடிச்சுட்டு இருக்கானே, காய் இங்கே இருக்கு அப்படின்னு ஏதாவது வேற ஏதோ கை ட்விஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் 2வது தடவை அடிக்கும்போது அடிச்சு சரி வேற எங்கேயும் ஒரு சைடில் மேலே அடிச்சுக்கிடுச்சு இப்படி எல்லாம் அடிப்பாங்களே, டெக்னிக்காக ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பார்த்தேன். 3வது தடவை ஒரே இடத்த எய்ம் பண்ணிட்டு இருந்தான். அங்கதான் சரியா வரல, அப்புறம் அதே இடம் எய்ம் பண்ணிருக்கானே அப்படி சொல்லி நிறுத்துப்பா அப்படின்னு. என்னன்னா அவர் ஃபுல் கஞ்சால் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கானே, இல்ல ரெட்டை போட்டு ஃபாலோ எடுத்து போடுறேன், ரெட்டை போட்டு ஃபாலோ போடலான்ட்டு இருக்கிறது ஒரு காய் தான். இல்லப்பா இதுதான் நீ எடுத்து போடணும், அதான் ரெட்டை போட்டு ஃபாலோ எடுத்து போடுறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னா. எனக்கு புரியுது என்னடா சொல்றேன்னு. ரெட்டை போட்டுட்டு அப்புறம் ஃபாலோ நான் ட்ரை பண்றேன்னு, சும்மா அதை எடுத்து கொடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னா. அப்புறம் எங்கடா ரெட்டுன்னு அந்த ஒவ்வொரு லைன்லையும் கடைசியில ஸ்ட்ரைக்கர் வைக்கிறதுக்கு அந்த ரெட்டை வரைஞ்சி இருக்கும் பாருங்க. அவன் ஃபுல் வங்கி எழுத்ததுல அவன் அதையே அடிச்சுட்டு இருக்கிறான், ரெட்டை போட்டு ஃபாலோ போடுறேன், ரெட்டை போட்டு ஃபாலோ போடுறேன். அப்புறம் சாமி அது ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை மட்டும் எடுத்து போடுவேன் ஆட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன். இதில் அவன் மட்டும் கஞ்சால் இல்லை, நானும் நல்ல சுதியில் தான் இருந்தேன். ஆனால் அப்போ என்னென்னா அந்த பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அந்த சுதி வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோட கண்ட்ரோல் நம்ம போயிடுவோம். ஸோ அது நம்ம கண்ட்ரோல் இருக்கிற அளவுக்கு இருந்தது. அதுக்கு காம்பினேஷன் வந்து சில நேரங்களில் இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், இந்த பருப்பி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் உள்ள தேன் இருக்கிற மிட்டாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் தேடி போய் ரசனையாக வந்து அதை சாப்பிட்டு அப்புறம் ஒன்றா கேரம் போர்டில் இப்படி உட்காந்து ஆனந்தமாக ஆடிட்டு நல்லா மூளையும் வேலை செய்யும். அந்த போர்டில் உட்காந்தோம்னா எதை அடித்தா எப்படி போகும் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ஸ்டெடியாக மூளை வேலை செய்யும். அப்புறம் அது விட்டோம்னா போய் சிரிச்சுக்கிட்டு குட்டை பார்க்கல ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். அது எதுக்கு சிரிக்கணும்னு தெரியாது. அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் ஒன்றும் பேச ஆரம்பிக்க மாட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக ஒரு விதமாக அடிப்போம். அவன் இப்படி நின்று ஒருத்தன் இப்படிமா, அப்புறம் இன்னொருத்தன் அப்படிமா, அப்படிமா இன்னொருத்தன், இப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசவே மாட்டான், அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த புத்தருக்கு போதி மரத்திலே ஞானோதயம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஃபுல் பங்கு இழுத்துட்டு இருக்கிறேன் நான். அப்போ தான் கருக்குன்னுது வாழ்க்கையில் ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மிஷின் மாதிரி இருக்கிற வாழ்க்கை ரொம்ப தப்பாச்சு. ஏன்னா காலையில் மிஷின் 8 மணிக்கு போய் சுவிட்ச் போட்டோம்னா அது ஓடுது, அப்புறம் 12 மணி ஆனால் சாப்பாடுக்கு நிறுத்திடுறாங்க, நம்ம போய் சாப்பிட்டு வர்றோம், மறுபடியும் 2 மணிக்கு மிஷின் ஆன் பண்ணுறோம், 6 மணிக்கு முடிச்சிடுறோம். இதே மாதிரி வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கு, ஏதாவது புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு லட்சியம் ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே துடிச்சிக்கிட்டே இருக்கிறோமே. இங்கே உட்காந்துட்டு இப்படி பங்கி அடிச்சுட்டு இருந்தால் எந்த காலத்தில் நம்ம வந்து அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அதை தூக்கி போட்டுட்டு சென்னைக்கு போவோம். இங்கே இந்த சூழல் இருந்தால் இதே தான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டுருப்போம். இன்னும் ரெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதை அடிக்கிற அந்த ஃபாலோ அந்த சூழ்நிலைக்கு போகல, அதனால் இப்போ நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நாள் கூட எனக்கு அது டெம்ப்ட் ஆகலை. என்னென்னா அதில் என்ன ஒரு எஃபெக்ட் எல்லாம் கிடைக்குமோ அது வந்து சினிமாவில் வந்து கதை பிடிக்கிறதுல, சீன் பிடிக்கிறதுல, டயலாக்ஸ் பிடிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குது. ஏன்னா நாகராஜை பற்றி சொல்லும்போது எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா நண்பர்கள் உண்மையிலேயே அக்கறை எடுத்துகிட்டு சொல்கிறது. அதாவது நான் குடிக்க மாட்டேங்க அப்படின்னா, டாஸ்மார்க் இல்லாத ஊரில் நீ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. டாஸ்மார்க்கில் வேலை பார்த்துட்டு நீ குடிக்கலன்னு சொன்னால் தான் அது ஒரு மரியாதை. அந்த மாதிரி நாகராஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தப்பில் உழுகிறது பெருசு இல்லை, அதில் இருந்து எப்பவுமே அப்படி செய்யலை அப்படின்னு இல்லாமல்
அதில் போனால் என்ன டேஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதில் இருந்துட்டு இப்போ அதுலேருந்து ஒரு வெளியே வந்திருக்காரு பாரு, அதுதான் உண்மையிலேயே கிரேட்னஸ். ஏன்னா வாலி சார்கிட்ட கூட சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த மாதிரி ஒரு நியாயம் வரும்போது அப்புறம் நான் அண்ணன் சார் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு, அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு போய் விடு அப்படின்னாரு. என்னென்ன அப்படியெல்லாம் அதுலேயே உளுந்து எந்திரிச்சியா நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர் டக்குன்னு இல்லை நம்ம லைஃப் என்ன, நமக்கு எதுக்காக லட்சியத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு ஸ்டாப் பண்ண அப்படின்னாரு. அந்த மாதிரி நாகராஜ் அவர்கள் வந்து அதை களவும் கற்றும் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு போய் ஒரு தெளிவாக இப்போ வந்திருக்காருங்கும் போது தான் இப்போ தான் உண்மையிலேயே டேலண்டான நாகராஜ். ஏன்னா அதில் ஜெயிச்சுட்டா இருக்கும்போது நீ எதை வேணாலும் அவர் ஜெயிக்க முடியும். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாரு. அவருடைய டேலண்ட்டுக்கெல்லாம் வந்து படத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன டைலாக் பார்த்தேன் நான். எனக்கு படத்தில் ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பாட்டு தான் நான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ஒரு டைலாக் நல்லா எழுதியிருந்தார். அதாவது லேட்டஸ்ட்டாக கரண்ட்டாக இருக்குது. ஆம்பளை அதை ஹீரோ வந்து அந்த ஹீரோயின்ட்டு சொல்கிற மாதிரி நான் உனக்குள்ள இருக்கிற வைரஸ் மாதிரி பார், கூடி சீக்கிரம் மொத்தமாக உனக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. நான் உன்னையே இருக்கிறேன், உனக்குள்ளேயே இருக்கிறேன், இவன் இதையும் தான் ஏன் இதையும் ஏன் இதையும் தான் இதையும் அப்படி இப்படின்ட்டு நான் சூரியராசத்தில் ஒரு டைலாக் போட்டிருப்பேன். என்னென்னா நாடகம் ரிகல்சல் நடக்கும். அந்த காலத்தில் எப்போ நாடகம் பார்த்தாலும் ஒரு ஹீரோயின் நின்றுருப்பா, வாட்ச் இப்படி பாப்பா, பின்னால் வந்து இது போட்டிருக்கும் சோலை அப்படிங்கிற மாதிரி பூஞ்சோலைங்கிற மாதிரி கர்டன் போட்டிருக்கோம். அவள் இப்படி 2 தடவை நடப்பா. சே, இந்த ஆண்களே எப்போதும் இப்படித்தான், குறித்த நேரத்துக்கு வருவதே இல்லை. உடனே ராதா ராதான்னு வருவான். இப்போ பேச மாட்டான் அப்படிம்பா, கோவமா அப்படிம்பா. இது மாதிரி டைலாக்கே பார்த்து அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிச்சுட்டு நான் நிறையா இந்த மாதிரி இது விட்டா வேறு மாற்றியே பரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போது அந்த இதையும் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நான் உனக்குள்ள இருக்கிற வைரஸு பாரு, கூடி சீக்கிரம் நான் மொத்தமாக உனக்குள்ளே வர்றேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவர் ஒரு 2வது தடவை வர்றதுனால உண்மையிலேயே அவங்க மேலே இவ்வளவு அக்கறை உள்ள டைரக்டர்கள் நண்பர்கள் எல்லாமே வந்திருக்கும் போது அவருடைய தூணாக தான் இருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் புதுசாக இருக்காங்க, அவங்களும் நல்லபடியாக ஒரு பாட்டு தான் பார்க்க முடிஞ்சது, ட்ரெய்லர் பார்க்க முடிஞ்சது, அவங்களும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு வந்து எல்லாரும் மாதிரியே நானும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். அவர் எழுதின டைலாக்கே அவருக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைங்கிற வைரஸ் இனி பிரமாதமாக வந்து பரவி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் முதல் எடுத்த பேரை விட இன்னும் சிறப்பான பேர் எடுக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாகராஜோட இந்த படம் இல்லை, எந்த படத்துக்கும் இந்த மத்தாப்பு அப்படிங்கிற டைட்டில் பொருந்தும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இந்த மத்தாப்பு மட்டுமே யாரையும் பயமுறுத்தாது, ரொம்ப சத்தம் போட்டு யாரையும் அதாவது இது யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். இந்த விஷயத்தை மத்தாப்புங்கிற விஷயம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும், எல்லாத்தையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண வைக்கும். இப்படி நாகராஜோட ஸ்கிரிப்ட் எந்த ஸ்கிரிப்டுமே ஃபேமிலியோட உட்காந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அதில் வாய்ப்பு இருக்கும். அதாவது யூத்துக்கு அதில் யூத்தோட டச் இருக்கும். அதில் ஒரு இன்னோவேஷன் இருக்கும், அந்த கதையில் ஒரு சின்ன ஒரு புதுமை இருக்கும். அப்புறம் லைஃப் இருக்கும். ஸோ இந்த மத்தாப்புங்கிற விஷயம் வந்து எல்லாரும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுனால எல்லாரும் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால இதோடைய எந்த படத்துக்குமே மத்தாப்புங்கிற டைட்டில் கரெக்டாக இருக்குன்னு தோணுது எனக்கு. என்னுடைய முதல் பழக்கம் வந்து பாலசாகர் மூலமாக எனக்கு நாகராஜ் பழக்கினார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை ஒரு சாயங்காலத்தில் பனவு பார்க் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மட்டும் தனியாக கோடம்பக்கம் பிரிட்ஜில் சைக்கிளில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அப்செட் எனக்கு. ஒரு பிசிஓக்கில் போயிட்டு எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணுறேன் சேலத்துக்கு. நான் வந்துடுறேன், இனிமேலாம் என்னால் இங்கே இருக்க முடியாது, பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க கூடலாம் போட்டி போடவே முடியாது, சான்ஸே இல்லை. எனக்கு நாகராஜன் ஒரு பையன்கிட்ட கதை கேட்டேன். நான் சத்தியமாக நல்லா முடியாது, என்னை விட்டுருங்க, நான் வந்துடுறேன், இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க தேத்தி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க பேசி லெட்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் என்னை இருக்க வச்சாங்க. ஸோ நாகராஜுடைய பலம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லைஃப் அப்படியே. இப்போ நான் அந்த இது சாங்கில் ட்ரெயிலர் இருக்க மாண்டேஜஸ் பார்க்கும்போதும் அதே உணர்வு அப்படியே வந்துச்சு. அன்னைக்கு எனக்கு நாகராஜோட கதை கேட்டவொன்னே எப்படி மகேந்திரன் சார் மட்டும் எனக்கு வந்து என்னை பயமுறுத்தினாரோ
அதே மாதிரி இந்த மாண்டேஜஸ் பார்க்குறப்பையும் மறுபடியும் எனக்கு அதே தாட் வருது. ஒரு சில படங்கள் மட்டும் வந்துட்டு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். சே, என்னடா கதை பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் இது மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கதைகள்லாம் மாற்றி ஒரு மறுபரிசீலனை பண்ணுவோம், தூக்கி எறிஞ்சிருவோம், புதுசாக எழுதுவோம். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த படம் உருவாக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நாகராஜ் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் உதவி இயக்குனராக ஒரு படம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை வந்து அறிமுகம் ஆனார். அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகுனா இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒன்று போட்டார் அந்த டைரக்டர், பூனா ஃபிலிம் டைரக்டர் காரமுகிலன்ட்டு இன்ஸ்டியூட்டில் படித்தவர். அப்போல்லாம் வந்து சீன் சொல்லணும். காலைல வந்து டைரக்டர் வந்து சிவரைட்டு சீன் சொல்லுவார். 10 நாளாவது எனக்கு ஒரு சீன் கூட சொல்ல முடியல என்னால். ஆனால் நாகராஜ் வந்து டெய்லி 3 சீன் சொல்லணும் இருப்பார். இது வந்து உண்மை. இது எதை சொன்னாலும் ஒன்று சீன் சொல்லுவார். நான் நாகராஜத்தை பேசி பார்த்தல தெரியும். அப்படின்னா ஒன்று சொன்னோம்னா அது உடனே ஒரு பஞ்சு ஒன்று கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ இம்பேக்டான ஒரு ஆள். ஒரு அசிஸ்டன்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி பெரிய உதாரணமாக இருந்தார். நடுவில் எப்படி இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. இப்போது அதை தாண்டி எப்படி ஒரு இயக்குனர் மீண்டும் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த படம் நிரூபிப்பான்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அவன் நிறைய பேசலாம்னு நினச்சேன். அது இந்த படம் வந்து நிச்சயம் 100% மாபெரும் வெற்றி தான். இதை நான் என்ன இந்த கணக்கு ஒரு சொல்றேன். இது நடுவில் ஒரு சோழ கணக்கு ஒன்று இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. உதாரணமாக இப்போ நண்பன் ஒரு படம், இது ஒரு மாபெரும் வெற்றி படம், திரையரங்கில் அபரீதமாக ஓடின படம், மிகப்பெரிய அளவில் படம். ஆனால் யூடியூப்னு ஒரு இதில் நண்பன் ஃபுல் மூவி அப்படின்னு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாக வந்து ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க படத்தை. சரி, இது ஒரு பெரிய படம் இப்படி நிகழ்ந்துருக்குது. இப்போ இந்த படம் மாபெரும் வெற்றி படம் தான். நான் எந்த கருத்தில் சொல்கிறேன்னா, இப்போ தடையறத்தாக்கன்னு ஒரு படம், உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்கிறேன். தடையறத்தாக்கன்னு ஒரு படம், ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம், அருண்விஜய் நடிச்சிருக்கிறாரு. அதை 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க யூடியூப்பில். ஃபுல் ஃபிலிமு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அது என்ன கணக்குன்னா, 500 பேர் உட்கார ஒரு ஆடிட்டோரியத்தில் தேட்டரில் ஒரு நாளைக்கு 3 ஷோ, 100 தேட்டரில் 25 நாள் ஒன்று எவ்வளவோ அவ்வளோ பெரிய வெற்றி அது. ஆனால் அது அப்படி சதுரி போய் கிடையாது. சாதாரணமாக கணக்கு பார்த்தாலே ஒரு டவுன்லோடிங்கு 100 ரூபாய். ஹை ரெசல்யூஷனில் ஓடுது படம், கம்ப்ளீட் ஹை ரெசல்யூஷனில் ஓடுது, ப்ளூரே குவாலிட்டியில் ஓடுது. ஒரே ஒரு பாடத்தை ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கொடுத்தனால 20 லட்சம் பேருக்கு 20 கோடி ரூபாய். அந்த 20 கோடி ரூபாய் யாருக்கு வந்ததுன்னு தெரியல, யார்கிட்ட போச்சுன்னு தெரியல, வருமானம் வராது தெரியும். அது ப்ரொடியூசருக்கு வந்து சேரல, அந்த டைரக்டர் மது திருமணி அவருக்கு வந்து சேரல. அந்த வெற்றி படமாக யாரும் கிளைம் பண்ணவும் இல்லை, யாரும் அதை சொல்லவும் இல்லை. இப்படி நிறைய வெற்றிகள் இப்படி உள்ள இருக்கு. வெற்றி என்னன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கணக்கில் வேறையா இருக்கு. அதில் படங்கள் மாத்திரம் வெற்றி அடையுது. அது வந்து தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குநருக்கும் வந்து ஒட்டுதான் இல்லையான்றது மிகப்பெரிய இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு. நான் சொல்றது இப்போ இது யூடியூப்ன்றது ரிஜிஸ்டர்டு ஒரு பாடி. அது இது தாண்டி 30pcடியோ இல்லை 30pc.com வந்து திட்டத்தனமாக பார்க்குறவங்க நிறைய பேர். இது ஒரு ரிஜிஸ்டர்ட் பாடி, ஒரு எக்ஸிபிட்டிவ் மீடியா. அது இந்த மீடியா வழியாக இவ்வளோ 20 லட்சம் பேர் தடவைக்காக பார்த்துருக்கேன். நிறைய படங்கள் எடுத்து பாருங்க, இப்போ நைட்டு போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ ஒரு மிகப்பெரிய அப்போ நிறைய படம் வெற்றி படம் தான். நான் இப்போ ரிலீஸ் ஆக போகிற பாலச்சந்திரன் படம் கொண்டு நிச்சயம் எனக்கு தெரியாதான் வெற்றி படம் தான். அது நம்ம கைக்கு வருதா போதா அப்படிங்கிற இடம் தான் ஒரு இது இருக்கு. இதை ஆலோசிக்க வேண்டிய ஒரு கூட்டமாக இதை கருதி இந்த மத்தாப்பு படம் நிகழ்ச்சி இருக்கும்போது அதை நினைவுக்கு வந்து விரும்புகிறேன். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அந்த காலத்தில் நீங்கள் அடிக்கடி நண்பர் அஜயன் பாலாவோட அறைக்கு போவோம். காதல் படத்தில் பரத் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கியிருப்பார் இல்லைங்களா, அந்த மேன்ஷனில் அதே ரூமில் தான் அஜயன் பாலா தங்கியிருந்தார், பால் சுகந்தி மேன்ஷன். நான் ஒரு வாட்டர் சைக்கிள் வச்சுருக்கேன். தினமும் காலையில் போயிட்டு அஜயன் பாலா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ரூம் மேலே ஆணியில் சாவி இருக்கும், அதை ஒழிச்சு வச்சிருப்பாரு. அந்த சாவி எடுத்துட்டு நான் புத்தகம் படிச்சுட்டு அப்படி வந்து படங்கள் பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் வந்து அஜயன் பாலா பெங்களூரு நாகராஜா பார்க்க போகிறேன், வரீங்களான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நான் வரேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறேன், கூப்பிட்டு போனார். இப்போ ஒரு ஆகாயம் தானே சார், முரளி வச்ச ஆகாயம்னு ஒரு படம். சூப்பர் குட் ஆஃபீஸ் மாடியில், சூப்பர் குட் ஆஃபீஸோட பக்கத்தில் மாடியில் ஆஃபீஸ். அதே போல கூட்டு போட்டு ஒரு பாலமந்திர சைட் அசிஸ்டண்டாக இருக்கார் முத்துக்குமார். நல்லா கவிதை